வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லக்ஷ்யான்ஸ் வேர்ல்டு. மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கான வீடியோவில் நாம் அவலை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வெறுமனை அவலாக கொடுக்கறத விட இந்த மாதிரி ஸ்நாக்காக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் சேனலில் போய் வீடியோஸை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு வானலியை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ ரொம்பலாம் தேவைப்படாது, இந்த 2 ஸ்பூனு தான். நெய் சூடானதும் அதில் நல்லா ஒரு பெரிய கப்பில் நான் 1 கப்பு சிவப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை அவல் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் சிவப்பு அவல் ரொம்பவே நல்லது பசங்களுக்கு. இந்த மாதிரி 1 கப்பை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவல் 1 கப்புனா 200 கிராம் வருது. அந்த அவலை நம்ம நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸில் அவல் நல்லா ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அப்போது அவல் வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு ஸ்மெல் வந்தோடனே நாம் அடுப்பிலேருந்து இறக்கிக்கலாம். அவலை தனியாக மாற்றிட்டு அது ஆறட்டும். அதே சமயத்தில் நாம் அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு 1/4 கப் மண்டவளம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அவலுக்கு 1/4 கப் மண்டவம் கரெக்டாக இருக்கும். அந்த மண்டவளத்தை போட்டுட்டு அதில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மண்டவளம் கரையவும் நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது மண்டவளம் லைட்டாக கரைஞ்சிட்டு அதில் ஒரு 4-5 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இந்த மண்டவளத்தில் மண் இருந்ததுனால நான் அதை தனியாக வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம அவல் அளந்த கப்பிலேயே மண்டவள தண்ணி அளந்து ஒரு 2 கப்பு போல் ஆட் பண்ணிக்கலாம். அவல் நல்லா ஆறிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவலை நல்லா திரிச்சாச்சு. இது நம்ம ரவை இருக்கும்ல, அதே மாதிரி லைட்டாக குறகுறன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மையாக திரிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மண்டவளம் பாகா வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தண்ணியாக இருந்தாலே போதும். நம்ம ஆல்ரெடி 2 கப்பு மண்டவள தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது ஆல்ரெடி நம்ம திரித்து வச்சுருக்க அவலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டி விடாமல் கேசரி இருக்கும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அவலை போடவும் லைட்டாக கெட்டியாகும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சூடு பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு லைட்டாக கட்டியாச்சு. நான் 1/2 கப்பு தண்ணியை சூடு பண்ணி ஆட் பண்ணேன். அதுக்கடுத்து அந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிது. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் நான் திருவி வச்சுருந்தேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அவல் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் இருக்கும். நல்லா வெந்துட்டு இதில் நாம் இப்போது கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இது வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடைசியாக நெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அவல் நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் நட்ஸ் ஏதாவது வச்சுருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லது ரொம்பவே. பாருங்கள், எவ்வளோ எம்மியாக அல்வா மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் கேசரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. பசங்களுக்கு வெறும் அவலாக கொடுக்காம இந்த மாதிரி ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்மளோட அருமையான சுவையான அவல் கேசரி தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.